அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 12வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில வந்து பொதுவா இந்த நீர் ராசி இது. இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க, தொட்டாச்சினிங்கன்னு சொல்லலாம். சின்ன விஷயத்தையும் வந்து விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க. இவங்க நல்லவங்க. இவங்கள்ட்ட எல்லாருக்கும் உதவி பண்ணணும், இரக்க மனப்பான்மை, கருணை உள்ளவர்கள்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கும். இவங்கள்ட்ட போய் அழுதுட்டாங்கன்னா அவங்களால என்ன முடியுமா செய்வாங்க. இவங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. என்ன சென்சிட்டிவா இருப்பாங்கன்னு சொன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே பேசிடுவாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அது மாதிரிலாம் இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. நல்ல குணாம்சம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மீன ராசி உள்ள இயல்பான குணங்களா இருக்கு. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஜென்ம சனி அது வந்து வக்ரமா இருக்கு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தல கலவையான பலன்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் நடக்கும். சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கலாம். மாதத்தோட முதல் பாதியை காட்டிலும் 2ஆம் பாதி உங்களுக்கு நல்லா இருக்கு. மாசத்தோட 2ஆம் பகுதி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு முதல் பகுதியை காட்டிலும். பொது வந்து புதன், செவ்வாய், குரு இவங்களுடைய அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து புதன் வந்து உங்களுக்கு 5வது வீட்டுல இருக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்கு. இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இது மாதிரி இருக்கு. குடும்பத்துல, வேலையில, பணவரவுல உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனா ஒரு சில நாட்கள் எல்லாமே இருக்கலாம், ஒரு சில நாட்கள் நல்லபடியா நடக்கலாம். அதை பத்தி நம்ம போய் நல்லா பார்க்கலாம். பொதுவாக வேலை அதுல வந்து வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட யாரும் நம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்கிறத கூட நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வரும். அதனால வேலையில வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கும், புது மகிழ்ச்சி கிடைக்கும். பணம் வரவு இருக்கும். ஆனா அதே சமயம் செலவினங்களுக்கு ராகு 12ல இருக்காரு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு செலவு இருக்கும். அதனால வந்து நீங்க எதையும் வந்து இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்க செய்யறது நல்லது. குடும்ப உறவு பொறுத்தவரை அது நல்லா தான் இருக்கும். பெரிய பெரிய மன அழுத்தங்கள் வரலாம், பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2ஆம் பாதியில கிடைக்கும். மாசத்தோட 2ஆம் பாதியில பதவி உயர்வு, மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை தெரிகிறதுனா வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாசத்தோட 2ஆம் பாதியில கிடைக்கும். மாணவர்களுக்கு வந்து நிலையான முன்னேற்றம் இருக்கும். ஆனா நீங்க வந்து உங்களோட உழைப்பு தான் வெற்றிக்கு ஒரே வழி. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அடையலாம். பொதுவாக வந்து திருமணம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில கொஞ்சம் நேர்மையா ஒளிச்சு மறைச்சு பேசாம நேர்மையா பேசுறது, குறைச்சு பேசுறது, அதிகமா பேசாம கம்மியா பேசுறது அப்படிங்கிறது வந்து அவசியம். இந்த மாசத்தை பொறுத்தளவுல அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமா கொண்டு வந்து. அப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றம் ஏற்படும், ஜெயிக்கலாம். அதனால வந்து நீங்க ரொம்ப நம்புறவங்க யாராலும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்துக்கணும். இந்த மாச தொடக்கத்துல வந்து உடம்பு நல்லபடியா தான் இருக்கும். ஆனா மாச இறுதியில கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடம்பு சோர்வும் சரி, மனசோர்வும் சரி வரலாம். வயிறு சம்பந்தமான இடங்களோ இல்ல பிபி இருக்கிறவங்களுக்கோ இல்ல மூட்டு வலி அது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாகலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுங்க. பொதுவாக தியானம், யோகா அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து இருக்கக்கூடிய சிறந்த நாட்கள், நல்ல நாட்களை சொல்ல குறிச்சு வச்சுங்க. அந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை பண்ணிக்கலாம். இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 3, 10, 15, 19, 22, 27, 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு. இந்த நாட்கள் ஆகஸ்ட் 27லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்கு. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அன்னைக்கு வந்து நீங்க காலைல வீட்டுல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி வந்து அன்னைக்கு அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம். முக்கியமான காரியங்கள் சைன் பண்றதா மாதிரி முக்கியமான காரியங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சந்திராஷ்டம நாட்களை நம்ம கணக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில பல விதத்துல முன்னேற்றங்கள் வரும். அந்த சந்திராஷ்டம நாட்கள் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியா நம்மளை தற்காத்து கொள்ளலாம். பொதுவாக வந்து இந்த புதன்கிழமையில வந்து போய் குலதெய்வத்தை வணங்குறது, இல்லாட்டினா வந்து பெருமாளை வணங்குறது, இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி 11 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது.
அது மாதிரி ஏழைக்கு இல்லை கஷ்டப்படுறவங்க, ஏழை பணக்காரன்றது கிடையாது, தேவைப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. யாரு கவலையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கவலையில இருந்து உங்களால கொடுக்கவே முடியலன்னா கூட நம்பிக்கையான ஒரு வார்த்தை பேசுங்க. ஸோ அவங்களுக்கு மனசு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் துணை இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணீங்கனால எல்லாம் தான தர்மங்கள்னு பேர். வாழ்க்கையில் நம்ம நடந்துக்க வேண்டிய தர்மங்கள், முறைகள்னு பேர். அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னால வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இதே மாதிரி இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் நல்ல பலன் கிடைக்கணும், உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.